இப்போ நார்மலா ரிங்ல எப்படி வந்து கிளாத் அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரிங்ல வந்து இது மாரி ஸ்க்ரூ மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள இன்சைடா உள்ள போற மாரி இன்னொரு ரிங் குடுத்துருப்பாங்க. இந்த இன்னொரு ரிங் இருக்குல்ல, அத மேல இது மாரி ஃபேப்ரிக் வச்சுட்டு, இது இந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டு, இந்த ஃபேப்ரிக் மேல வச்சு அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுன்னா, அந்த சுருக்கம்லாம் இல்லாம இப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வந்து டைட்டா பண்ணிக்கங்க. ரொம்ப டைட்டா பண்ணிட்டு கிளாத் அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா, கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். நம்மனால இழுக்க முடியாது. கொஞ்சம் லூஸ் இருக்கிறப்பவே, இது மாரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க ஃப்ரேம. அப்போ ஃப்ரேம்ல இருக்கிற கிளாத் வந்து நல்லா டைட் ஆயிடும். லூஸ் இருக்காது. நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்றப்பவும் இதே மாரி தான் பண்ணணும். இது மாரி கிளாத்த சுருக்கம் இல்லாம இழுத்து விட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் லூஸா இருக்கிறப்பவே எல்லாத்தையும் கிளாத் எல்லாம் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுருங்க. அப்புறம் ஃபுல் டைட் பண்ணீங்கன்னா, நல்லா இப்படி தட்டுனீங்கன்னா சவுண்ட் வர மாரி டைட் பண்ணிக்கணும். இருங்க நான் ஃபுல் டைட் பண்ணிட்டே காமிக்கிறேன். ஃபுல் டைட் பண்ணீங்கன்னா, கிளாத் இப்படி தட்டுனீங்கன்னா சவுண்ட் வரணும். அது மாரி கிளாத் நல்லா டைட்டா இது பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரேம்ல வந்து கிளாத் அட்டாச் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரிமூவ் பண்றதுன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து இப்படி உள்ள இருக்கிற ஃப்ரேம் இது பண்ணீங்கன்னா, புஷ் பண்ணீங்கன்னாவே வெளிய வந்துரும். ஓவர் டைட்டா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு, ஃப்ரேமு பேக் சைடு இருக்கிறத இப்படி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபேப்ரிக் வந்து எப்படி கட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது மாரி ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்லலாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஆப்ஜெக்ட்ல இது மாரி ஒரு திக்கான கார்ட்லயோ, இல்ல திக்கா இருக்கிற பேப்பர்லயோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எந்த நம்மளுக்கு 5 பீஸ் வேணுமா அப்படின்னா 5 பீஸ் மாரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாரி 5 பீஸ் வர மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, நானு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது மாரி கார்டு ஸ்கொயர் ஷேப்ல வேணா இது மாரி ஸ்கொயர் ஷேப் கார்டு வச்சுட்டு, சென்டர்ல வந்து உங்களுக்கு ஹெட் பின் தருவேன். அந்த ஹெட் பின்ன வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. கொஞ்சம் சென்டர்ல மட்டும் இது மாரி பின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா கட் ஆகும். கட்டிங்லாம் கரெக்டா கட் பண்ணணும். இல்லைன்னா ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாரி இந்த சென்டர்ல பின் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சாட்டின் கிளாத்ல கட் பண்ணும்போது கொஞ்சம் ரா எட்ஜஸ்லாம் அதிகமா வரும். அதுக்கு கட் பண்ணிட்டு நம்ம கேண்டில்ல ஃபயர் பண்ணணும். இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்ல பின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சர்க்கிள் ஷேப் வேணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். சர்க்கிள் ஷேப்போ ரெக்டாங்கலோ ஓவல் எந்த ஷேப்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். கார்ட்ல கட் பண்ணிட்டு சென்டர்ல பின் பண்ணிட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்ட பிறகு இந்த கிளாத் வந்து சாட்டின் கிளாத்துடைய கார்னர்ஸ் வந்து கேண்டில்ல ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணும்போது கொஞ்சம் லாங்ல வச்சு ஃபயர் பண்ணுங்க. நான் வந்து லைட்டர் யூஸ் பண்றதுனால கிட்ட எடுத்துன்னு போறேன். அதே மாதிரி ரா எட்ஜஸ் வந்து ஃபுல்லா இதுவாகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே.